காட்டுவேன். இப்படியே கையை காட்டிட்டு மண்ணை கையில் விடுங்கய்யா. பாருங்க, மண்ணையில் கையில் வச்சுட்டு மந்திர விஷயம் என்ன செய்வானா, ஜெய்காளி, ஓம்காளி, கல்கத்தா வாலி, லண்டன் இருக்கவளே வாடி, அப்படியே இந்த மண்ணு மாறிக்கணும்னு சொல்லி கையில் கொடுத்தோன்னா இந்த மண்ணு ஊரா பார்த்துட்டு அப்படி மாறிக்கிட்டே இருக்கேன். ஐயா மாறிச்சான்னு பாருங்கய்யா, நல்லா பாருங்க. இல்லைங்கிறாரு. இப்படிதான் நேற்றைக்கு கோயம்புத்தூர் நிகழ்ச்சி நடத்தினேன். ஐயா மாதிரி ஒருத்தர் வந்தார். இப்படி மண்ணில் கையில் கொடுத்து ஜெய்காளி ஓம்காளின்னு மாறிச்சுன்னான்னு கேட்டேன். மாறிச்சுட்டாரு. ஏன்னா அப்படியே இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மாறிச்சுனாங்க. ஐயா மாறவே இல்லை, அப்படியே இருக்குங்கிறாரு. ஆனால் மந்திர சாமி எப்படி மண்ணை மாற்றி காட்டுறேன், அது மாதிரி நான் மண்ணை மாற்றி காட்ட போகிறேன். ஒரு தெருவில் நாய் போகுது, கழுதை போகுது, பன்னி போகுது. ஆனால் மனுஷன் போகக்கூடாது. போனால் தீட்டு, தொட்டா பாவம், பார்த்தாலே தோஷம். இது மாறணும். மனிதன் மனிதனாக மதிக்கப்படணும். மற்ற நாடுகள் மாதிரி நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னு போராடிட்டு இருக்க தலைவரில் சொல்ல போகிறேன். பாருங்க, தந்தை பெரியார் வாழ்க, பேரறிஞர் அண்ணா வாழ்க, கல்வி வள்ளல் காமராஜர் வாழ்க, டாக்டர் அம்பேத்கர் வாழ்க, தமிழர் தலைவர் வீரமணி வாழ்க, மந்திரம் இல்லை எல்லா தந்திரமே. அப்படியே இந்த மண் அப்படியே மாறிக்கணும்னு சொல்லி கையில் கொடுத்தோன்னா இந்த மண் ஊரை பார்த்தீங்கன்னா அப்படி விகுதி ஆகிட்டே இருக்கேன். பாருங்க, விகுதி ஆயிடுச்சு. நல்லா கம்மன்னு அடிக்க. எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு விகுதி தான். போய் உட்காருங்க. பார்த்தீங்கன்னா இதைத்தான் புட்டபத்திரி சாய்வா திருச்சிருக்க பிரேமானந்தா சாமியாரெல்லாம் அற்புதங்கிற பேரில் அப்படியே கையாட்டான விகுதி கொட்டுது. ஆண்கள்லாம் கையில் கொடுக்குறேன், பெண்கள்லாம் நெத்தியில் பூசுறேன். பெண்கள் நெத்தியில் பூசுறப்போ பெண்கள் மூஞ்சிலிக்காம கையை கீழே கொண்டாந்தேன். அப்பவும் பெண்கள் மூஞ்சிலிக்காம கையை கீழே கொண்டாந்தேன். அப்பவும் பெண்கள் மூஞ்சிலிக்காம நின்னா கையை கீழே கொண்டாந்தேன். அப்பவும் பெண்கள் மூஞ்சிலிக்காம நின்னா பாப்பா சாயினேன். நிறைய பெண்களை சாய் பாப்பான்னேன். சாய்பாங்கிற பேரோடு வந்துட்டேன். ஆனால் உண்மையான பேர் சத்திய நாராயணன். சாய்பான கதை இப்படித்தான். எப்படி விபூதி வந்துச்சு, முதல்ல எப்படி ஏமாத்துறானோ அது மாதிரி உங்கள்கிட்ட ஏமாற்றிட்டு இருக்கேன். நிகழ்ச்சி முடிஞ்சு நானே உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அடுத்த ஒரு நிகழ்ச்சி வருங்க. பாப்பா, நீங்கள் யாராச்சும் ஒருத்தருக்கு வாங்க. ஒன்றும் பயப்படாங்க, வாங்க. வீர தமிழச்சியை பயப்படலாமா? வாங்க வாங்க வாங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? வயோஜா. எத்தனை படிக்கிறீங்க? பாருங்க, 10வது படிக்கிறாங்க. 11 10 தானே மாற்றிட்டாங்களா? பாருங்க, நாங்கள் எத்தனை படிக்கிறீங்க தமிழில் கேட்டேன். இன்னைக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றம், ஒரு தாக்கம் யாருங்க உருவாக்குனது? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நம்ம வணங்குற 33 கோடி தேவர்களா, இல்லை அல்லாவா, இயேசுவா? யாருனால? தந்தை பெரியாரும் கல்வி வள்ளல் காமராஜர் நம்ம நாட்டில் பிறக்கலைன்னா அடுப்பு